இந்த பின்மாறி மழை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதை விதைச்சிட்டாங்க, பயிர் வளர்ந்துருச்சு. ஆனால் பயிர் முதிர்ச்சி அடைவதற்கு, அது அந்த அறுவடைக்கு நேராக போவதற்கு முன்பாக பயிர் வளர்ந்து அறுவடைக்கு நேராக போகுது பார்த்தீங்களா, அப்பொழுது பெய்கிற மழை பின்மாறி மழைன்னு சொல்லப்படுகிறது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, விதை முளைச்சதுக்கு அப்புறம் உரமிடுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்குவப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் வயலை ஆயத்தப்படுத்தி காத்திருக்கிறாங்க. எதற்காக? பின்மாறி மழை பெய்யணுங்கிறதுக்காக. அப்படி வாடை காற்றோடு வீசுகிற அந்த மழை, அந்த பின்மாறி மழை பெய்யும் பொழுது அது என்ன ஆகுது, அறுவடைக்கு நேராக அந்த பயிர்கள் முற்றி வருகிறது. அப்படிப்பட்ட அந்த பின்மாறி மழையை என்ன பண்றாங்க, விவசாயிகள் வாஞ்சிக்கிறாங்க. ஏன்னா அந்த பின்மாறி மழையினால ஏற்படுகிற அந்த பலன்கள், பயிர்கள் அது என்ன ஆகுது, கனி கொடுக்கிறது, காய்க்கிறது. அது மாத்திரமல்லாம பயிர் முற்றி 30, 60, 100 பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. அப்ப அந்த பலனை அனுபவிக்கிறவங்க அதற்குரிய லாபத்தை பெற்றுக்கொள்வாங்க. ஒருவேளை அந்த பின்மாறி மழை பெய்யலைன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு நஷ்டமா போகும். விதை என்னாகும், மக்கி போயிடும். அதே போல காஞ்சு போயிடும், ஒன்றுமே இல்லாம போயிடும். அப்ப அந்த பின்மாறி மழை விவசாயிகளுக்கு ஏற்ற மழையா இருக்கிறது. அதே போல நன்மை கொடுக்கிற மழையா இருக்கிறது. அதே போல பலன் கொடுக்கிற மழையா